அடுத்து பாருங்கள் 95ஆம் பக்கத்தில் இருக்கிற முன்னேற்ற சோதனை. ஒரே படியுள்ள இரு பல்லுறுப்புக்கோவைகளை வகுக்கும் போது டேஸை பொறுத்து வகுபடும் மற்றும் வகுக்கும் கோவைகளை தீர்மானிக்க வேண்டும். நம்ம எதை பொறுத்து தீர்மானிப்போம்? படி ஒன்று போல் இருந்தது அப்படின்னா அடுத்து கெழுவை பொறுத்து தான் அது f(x) g(x)ன்னு பார்ப்போம். அப்போ இங்கே கெழுன்னு வரும். அடுத்து பாருங்கள், f(x)ஐ g(x)ஆல் வகுக்கும் போது மீதி r(x) = 0 எனில் g(x) ஆனது அந்த இரு பல்லுறுப்புக்கோவைகளின் டேஸ் என அழைக்கப்படும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவையை எடுத்துருக்கோம். மீதி நமக்கு 0 வந்தது அப்படின்னா இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவைக்கு இது என்ன வரும்? நம்ம மீ போவான்னு சொல்லுவோம். அப்போது இங்கே மீ போ வா. சம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து பாருங்கள், நல்லா புரியும். f(x)ஐ g(x)ஆல் வகுக்கும் போது மீதி r(x) = 0 எனில் g(x) ஆனது அந்த இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போ வா. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், அதாவது சின்ன நம்பர் எடுத்துக்கிடுவோம். 4,8ன்னு இருக்குது. இப்போ 8 உள்ளே போட்டு வெளியில் 4 போட்டு வகுப்போமா? ஒரு 4 4 8. இப்போது இந்த இது மீதி 0 வந்துடுச்சு. அப்போது இந்த 4 8 எடுத்தோம்னா இதுக்கு மீ போவா என்னது? இந்த 4. ஏன்னா இதுதான் g(x), இது f(x). அப்போ g(x)ங்கிறது இந்த 4ங்கிறது இந்த 2க்கும் 4க்கும் 8க்கும் மீ போவா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், f(x) = g(x) × q(x) + r(x) எனில் f(x) ஆனது g(x)ஆல் மீதியின்றி வகுபட வேண்டுமெனில் f(x) உடன் டேஸை கூட்ட வேண்டும். அதாவது நம்ம உள்ளே f(x)ன்னு போடுவோம், வெளியில் g(x), மேலே q(x), இங்கே மீதி என்ன வருதோ அது r(x). இப்போ எடுத்துக்காட்டுக்கு 9ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா g(x) 2ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு தெரியும் 4 2 8, மீதி 1 வருது. அதாவது இந்த இடத்துல போட்டோம்னா f(x) என்னது? நமக்கு 9. g(x) நமக்கு 2. அடுத்து q(x), அதாவது நம்ம இதையும் பெருக்கி இதை தானே கூட்டுவோம். 2 4 8 8 1 9. அதுதான் இது இப்படி எழுதுகிறோம். g(x) 2 × q(x) 4 + r(x). r(x) என்னது? நமக்கு 1. இது எடுத்துக்காட்டுக்கு. இப்போது இந்த இடத்துல மீதி 0 வரணும் அப்படின்னா நமக்கு f(x) 8 இருந்தால் தான் 0 வரணும். அப்போ இந்த +1 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது 9 + -1. அப்போ எதை நம்ம கூட்டணும்? -r(x). இப்போ -r(x)ஐ கூட்டணும். பாருங்கள், இந்த +rx, அதாவது இந்த இடத்துல 0 வரணும்னா இந்த மீதம் இருக்கிறத இங்கே 1 வர்றதை இந்த சைடு கொண்டு போயிடுவோம். இப்போ +1 இங்கிட்டு வரும்போது -1 மாறும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எதை கூட்ட வேண்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ளஸ் இன்ட்டு -1. அப்போ இதை தான் நம்ம கூட்டணும். -1 கூட்டுனா இங்கே -1ங்கிறது என்னது? இந்த 1ங்கிறது r(x), மைனஸ் சிம்பிள் போட்டதுனால -r(x). இதை கூட்டணும். அடுத்து மேலே உள்ள சம் மாதிரி தான். f(x) = g(x) × q(x) + r(x) எனில் f(x) ஆனது g(x)ஆல் மீதியின்றி வகுபட வேண்டுமெனில் f(x) உடன் டேஸை கழிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கூட்ட வேண்டும்ங்கிறதுனால இந்த +r(x) ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது -r(x)ன்னு வரும். இப்போ இங்கே கூட்டணுங்கிறதுனால f(x) ப்ளஸ் போடுவோம். அப்போ என்னது? -r(x)ன்னு வரும். இங்கே ஏற்கனவே கழிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ f(x) -r(x)ன்னு தானே போடுவோம். கழிக்கணும்னு சொன்னதுனால ஏற்கனவே இந்த மைனஸ் சிம்பிள் இருக்கும், அதை விட்டுட்டு இந்த r(x) தான் எழுதுவோம். இப்போ சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள்,
பேஜ் நம்பர் 98ல் சிந்தனை களத்தில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகள் f(x) மற்றும் g(x) ஆகியவற்றுக்கான காரணி மரத்தை நிறைவு செய்க. அதிலிருந்து அவற்றின் மீப்போவா மற்றும் மீப்போமா காண்க. அதாவது f(x)ன்னு சொல்லி ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு அதுக்கு 2 காரணி கொடுத்துருக்காங்க, இன்னொரு காரணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி g(x)க்கு ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்து ஒரு காரணி கொடுத்து 2 காரணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காரணியில் இருந்து நம்ம மீப்போமா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f(x) எடுத்துக்கிடுவோம். f(x) என்னது 2x³ - 9x² - 32x - 21. 2 காரணி கொடுத்துருக்காங்க, 2x + 3x + 1. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு 30ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதோட காரணிகள் என்னது நமக்கு தெரியும். 2ஆல் போட்டோம்னா 15, 2 30. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 5 15. 2 × 3 × 5. இப்போ 30ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இதோட காரணி வந்து 2 3 கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்வோம், இதை 2ஐயும் பெருக்கணும்னா 6ன்னு கிடைக்கும். 30/6ன்னு போடுமா, இப்போ அடித்தோம்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போது இந்த 2ஐயும் பெருக்கி வர்ற மதிப்பை வச்சு இந்த நம்பரை வகுக்கணும். இப்போ பாருங்கள், இது 2ஐயும் பெருக்குனா ஃபஸ்ட்டு 2x வச்சு x + 1 பெருக்கணும். அடுத்து +3 வச்சு இந்த x + 1 பெருக்கணும். இப்போ 2xஐயும் பெருக்கினா 2x² ப்ளஸ் 2xஐயும் 1ஐயும் பெருக்கினா 2x ப்ளஸ் 3xஐயும் பெருக்கினா 3x ப்ளஸ் 3 × 1 3. இப்போ இதை கூட்டுவோமா, 2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 3. அடுத்து பாருங்கள், இந்த கோவையை இதால் வகுக்கணும். 2x³ - 9x² - 32x - 21. 2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 3ஆல் வகுக்கணும். இப்போ பாருங்கள், 2x³ இந்த 2x² போடுவோம். 2 2 கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆகி இங்கே x மட்டும் வரும். ஏன்னா அடிமானம் 1 போல் இருக்குது. அப்போ அடுக்க கழிப்பா x3 - 2னா xன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே மேலே x போடுவோமா. இப்போ இதே பெருக்குனா இது ஃபுல்லாக இந்த எக்ஸை வச்சு பெருக்கணும். இப்போ 2x³ ப்ளஸ் 5x ப்ளஸ் 5x இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ்னா ப்ளஸ் 5x² ப்ளஸ் 3 × x ப்ளஸ் 3x. அடுத்து பாருங்கள், சிம்பிளெல்லாம் மாற்றும் போது இதுவும் கேன்சல் ஆயிரும். 9ஐயும் 5ஐயும் கூட்டணும். ஏன்னா ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு கூட்டணும்னா நமக்கு 14x² கிடைக்கும். அடுத்து ரெண்டுமே மைனஸு, இதையும் கூட்டினா - 35x. அடுத்து மைனஸ் இந்த 21 இறக்கும். அடுத்து பாருங்கள், இதை எடுத்துக்கிடுவோம். -14x² வகுத்தல் இந்த 2x². x² கேன்சல் ஆகும். 2 2 7 2 14 மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸாக போட்டுக்கணும். இதை எடுத்து எழுதும்போது மைனஸ் சிம்பிளெல்லாம் கண்டிப்பாக போடணும், இல்லாட்டி சம் வந்து தப்பாக போயிடும். அப்போ -7. இப்போ -7 வச்சு இது எல்லாம் பெருக்கும்போது 2x² × -7. ஃபஸ்ட்டு 2ஐயும் 7ஐயும் பெருக்குனா 14 மைனஸ் சிம்பிள். அடுத்து x². அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸு 5 35x. அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் 3 21. இப்போ சிம்பிளெல்லாம் மாற்றும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸு, மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸு. இது கேன்சல் ஆகிரும், இது கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போது நம்ம இதில் ஈவு எடுப்போமா. இன்னொரு காரணி என்னது, x - 7. அப்போ பாருங்கள், f(x)க்கு காரணி வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, 2x + 3. அடுத்து x + 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து x - 7. அடுத்து g(x) எடுத்துக்கணும். g(x) என்னது, 2x³ - 7x² - 43x - 42. இதுக்கு ஒரு காரணி தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான், இப்போ 30ன்னு இருக்குன்னா இதுக்கு வந்து 2ன்னு ஒரு காரணி மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ 30/2ன்னு எழுதுவோமா. 2 2 மிச்சம் 1 15ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 15ஐ எப்படி பிரித்து எழுதுவோன்னு பார்ப்போம். 5 15. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பல்லுறுப்புக்கோவையை இதால் வகுக்கணும்.
2 எக்ஸ் கியூப் மைனஸ் 7 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 43 எக்ஸ் மைனஸ் 42 எக்ஸ் மைனஸ் 2ஆல் வகுக்கணும். சாரி, எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் வகுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 எக்ஸ் கியூப் போடுவோம் பை இந்த எக்ஸு. இப்போ எக்ஸு இங்கே க்யூப்பில் 1 போயிடுச்சுன்னா 2 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த 2 எக்ஸ் ஸ்கொயராக மேலே போடுவோமா? இப்போ இதை வச்சு பெருக்கணும். எக்ஸ் இன்ட்டு 2 எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 எக்ஸ் ஸ்கொயர் 2 4 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், சிம்பிளை மாற்றும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இந்த மைனஸ் 43 எக்ஸை இறக்குவோம். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த எக்ஸு. இப்போ எக்ஸு இங்கே ஸ்கொயரில் போயிடுச்சுன்னா மீதம் நமக்கு மைனஸ் 11 எக்ஸுன்னு இருக்கும். இதை இங்கே போடுவோம். மைனஸ் 11 எக்ஸ். இதை வச்சு இதை பெருக்கணும். எக்ஸு இன்ட்டு மைனஸ் 11 எக்ஸுனா மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 11 இன்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் 22 எக்ஸு. இப்போ சிம்பிளை மாற்றும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து கழிப்போம். பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுருவோம். 3லேருந்து 2 போச்சுன்னா 1, 4லேருந்து 2 போச்சு அப்படின்னா நமக்கு 2 எக்ஸ், அதாவது மைனஸ் 21 எக்ஸு. அடுத்து இந்த மைனஸ் 42 இறக்குவோம். அடுத்து பாருங்கள், மைனஸ் 21 எக்ஸ் பை இந்த எக்ஸ் எழுதுவோம். எக்ஸும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 21 மேலே போடுவோம். எழுதும்போது சிம்பிளெல்லாம் ஞாபகமாக எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸையும் மைனஸ் 21 பெருக்குனா மைனஸ் 21 எக்ஸு ப்ளஸ் 2 மைனஸ் 21 பெருக்குனா மைனஸ் 2 2 4. இப்போது இதை சிம்பிளை மாற்றும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், 0ன்னு வரும். அப்போது இன்னொரு காரணி வந்து 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸ் மைனஸ் 21. இது பாருங்கள், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிற மெத்தடில் இருக்கா. அப்போ ஏயையும் சியையும் பெருக்குவோம். 2ஐயும் மைனஸ் 21 பெருக்குனா நமக்கு மைனஸ் 42ன்னு கிடைக்குமா? இப்போது பெருக்குனா நமக்கு மைனஸ் 42ன்னு கிடைக்கணும், கூட்டுனா மைனஸ் 11ன்னு கிடைக்கணும். 42 2ஆல் போட்டோம்னா 2 4 1 2, அடுத்து 3 21, 7 2 14 இன்ட்டு 3. 14ஐயும் 3ஐயும் பெருக்குனா 42. மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பரில் மைனஸ் சிம்பிள் வரும். இப்போ 14ஐயும் 3ஐயும் பெருக்குனா மைனஸ் 14ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு மைனஸ் 42ன்னு கிடைக்கும். இப்போ கூட்டுனா மைனஸ் 14 ப்ளஸ் 3னா நமக்கு மைனஸ் 11ன்னு கிடைக்குமா? அப்போ நமக்கு எடுக்க வேண்டியது வந்து மைனஸ் 14 ப்ளஸ் 3. இப்போ இங்கே எடுத்து எழுதும்போது 2 எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் 11 எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 14 எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸுன்னு எழுதியிருக்கோம். மைனஸ் 21. காரணிப்படுத்துதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டுலேயுமே 2 எக்ஸை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? 2 எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம். இங்கே எக்ஸ் இருக்கும். அடுத்து இங்கே 2 எடுத்துட்டோம், எக்ஸையும் எடுத்துட்டோம். அப்போ மைனஸ் 7. அடுத்து இந்த இதில் ப்ளஸ் 3 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே எக்ஸு, இங்கே மைனஸ் 7. அடுத்து பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 7 எழுதுவோம். அடுத்து மீதம் இருக்குது 2x ப்ளஸ் 3. இப்போ ஜி ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏற்கனவே அவங்க கொடுத்துருந்தது வந்து எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து எக்ஸ் மைனஸ் 7 2x ப்ளஸ் 3. இப்போ இதுக்கு தானே மீப்போ மா மற்றும் மீப்போவா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீப்போவானா ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள், 2x ப்ளஸ் 3, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 7. இதுவும் ஜி ஆஃப் எக்ஸ்லையும் என்ன பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தா 2x ப்ளஸ் 3 பொதுவாக இருக்குது. அடுத்து எக்ஸ் மைனஸ் 7 பொதுவாக இருக்குது. அப்போ மீப்போவா வந்து 2x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7. அதே இது மானா மடங்கு. இப்போ காமனாக இருக்கிறத எழுதிட்டு அடுத்து மீதம் உள்ளதை எழுதுவோம். பொதுவாக இருக்கிறது என்னது? 2x ப்ளஸ் 3 இன்ட்டு அடுத்து எக்ஸ் மைனஸ் 7. அடுத்து மீதம் இருக்கிறது ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 மீதம் இருக்குது. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ப்ளஸ் 2 மீதம் இருக்குது. அதை எழுதிடும். அப்போது இதுதான் ஆன்சர்.
நம்ம சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். அப்போனா தான் ஈஸியாக இருக்கும். மெயினாக ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. காரணிப்படுத்துதல் எப்படிங்கிறதையும் ஒரு தடவைக்கு 2-3 தடவை பார்த்தா மட்டும் போதாது, நல்லா செஞ்சு பாருங்கள். சம்மெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது தான் அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னு நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஒரு தடவை பார்த்துட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மறந்துடும். அப்போங்கும்போது அடிக்கடி தொடர்ச்சியாக மேக்ஸுக்கும் டைம் ஒதுக்கி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் சம்மெல்லாம் ஈஸியாகவும் இருக்கும், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஆன்சர் கொண்டு வர முடியும்.